ரணிலின் உடல்நிலையை கருதி ஐக்கிய தேசிய கட்சி எடுத்துள்ள திடீர் முடிவு. சிங்கப்போக்கும் முன்னாள் அமைச்சர் மற்றும் மனைவி தாக்கல் செய்யப்பட்டது குற்றப்பத்திரிகை. வேகமுடு கம்பி விசாரணை வீடுகளை மூடிவிட்டு மனைவி பிள்ளைகளுடன் தப்பியோடும் பாதாள உலக கும்பல். ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தின் கோரம் 1400 தொட்ட பலி எண்ணிக்கை. காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது உண்மையை கண்டறிவதில் அரசு அக்கறை ஜனாதிபதி தெரிவிப்பு. இறுதி யுத்தத்தில் வெள்ளைக்குடி காண்பித்தவர்களை இலக்கு வைத்ததாக குறிப்பிட்ட சரத் பொன்சேகா. வரும் சனிக்கிழமை நடைபெறவிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு விழாவை ஒத்திவைக்க ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக குழு முடிவு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக குழு இந்த முடிவை எடுத்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் தலதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். ஒத்திவைக்கப்பட்ட 79வது ஆண்டு விழாவை இந்த மாதம் வேறு ஒரு திகதியில் நடாத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கூறல மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்ட மருத்துவ ஆலோசனை மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களின் கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்கள் வெள்ளை கொடிகளை காண்பித்த போது துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா சர்வதேச இடத்திடம் கூறியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா வெளிநாட்டில் ஒன்றை குறிப்பிடுவதாகவும் உள்நாட்டில் வேறொன்றை கூறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது சரத் பொன்சேகா ஒரு அரசியல்வாதியாக மாறியுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் போர் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்ட போது சரத் பொன்சேகா ராணுவ தளபதியாக கடமையாற்றியவர் எனவும் அவர் தொடர்பில் மிகுந்த கௌரவம் உண்டு எனவும் அவரது மனம் நோக்கும் வகையில் தாம் எதையும் கூறப்போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் வெள்ளைக்கொடி கதையை சரத் பொன்சேகா கூறாமல் இருந்திருந்தால் நல்லதுக்கென நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் மல்வத்து மற்றும் அஸ்கிரி பீடாதிபதிகளை சந்தித்து ஆசி பெற்றுக்கொண்டு திரும்பும் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே நாமல் ராஜபக்ஷ இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகா புலிகளுக்கு எதிரான போரை தாமே முன்னெடுத்ததாக வெளியிட்ட கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது நாமல் ராஜபக்ஷ இந்த பதில்களை வழங்கியிருந்தார். இதேவேளை வெள்ளைக்குடி விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய விவகாரம் என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளைக்கொடியை ஏந்திய புலி போராளிகள் மீது சுட்டதாக சரத் பொன்சேகா கூறினார் என சண்டே லீடர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது. எனினும் தாம் அவ்வாறு குறிப்பிடவில்லை என சரத் பொன்சேகா பின்னர் மறுப்பு வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக தலைவர்களாக கருதப்படும் பெக்கோ சமந்தர மற்றும் தம்பரி லஹிரு ஆகியோரிடம் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் இதுவரை நடாத்திய விசாரணைகளின் போது தெற்கில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் 7 பேர் தொடர்பான தகவல்கள் தெரியவந்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல்கள் என்று கூறப்படும் இந்த நபர்கள் மெத்தனிய பகுதியில் வசிக்கும் 7 வீடுகளை காவல்துறையினர் சோதனை செய்தனர். ஆனால் அவர்கள் வீடுகளை மூடிவிட்டு தங்கள் மனைவிகள் மற்றும் குழந்தைகளுடன் அந்த பகுதியை விட்டு வெளியேறிவிட்டதாக அறியப்படுகின்றது. வெளிநாட்டில் இருந்து வரும் உத்தரவை நிறைவேற்றுபவர்கள் மித்தனியவை சேர்ந்த கெகல் பத்ரே பத்மே பக்கோ சமாந்தா மற்றும் தம்பிரி லகிரு ஆகியோர் வெளிநாட்டில் மறைந்திருக்கும் போது அவ்வப்போது செய்யும் தொலைபேசி அழைப்புகளின் அடிப்படையில் இந்த 7 நபர்களும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது. அதன்படி மேற்கு வடக்கு குற்றப்பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு சம்பந்தப்பட்ட 7 பேரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. காவல்துறை அதிபர் சட்டத்தரணி பெரியந்த வீரசூரியவின் நேரடி மேற்பார்வையின் கீழும் மேற்கு மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த துணை காவல்துறை அதிபர் சஞ்சீவ தர்மரத்ன அறிவுறுத்தலின் கீழும் மேற்கு மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகல காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை காவல் பரிசோதகர் லிண்டன் டி சில்வா மற்றும் ஒரு பெரிய காவல் குழு இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதாக தென் மாகாணத்திற்கு சொல்கின்றது.
முன்னாள் பெட்ரோலிய அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா அவரது மனைவி உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். 2014 டிசம்பரில் வெள்ள நிவாரணம் வழங்குவதாக கூறி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான 6.1 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள தொகையை சட்டவிரோதமாக செலவழித்து அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் லியான் பர்ஷவிதான முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது பிரதிவாதிகள் மீது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. அதன்படி அழைப்பாணை விடுவிக்கப்பட்ட போதும் பிரதிவாதிகள் மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என நீதவான் உத்தரவிட்டார். பின்னர் வழக்கு நடவடிக்கைகள் நிறைவு செய்ய உத்தரவிடப்பட்டமையும் குறிப்பிட்டார். வடக்கு மக்களின் காணி உரிமைகள், மொழி மற்றும் கலாச்சார உரிமைகளை பாதுகாப்பதற்கும் காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறியும் உரிமையை பாதுகாப்பதற்கும் அரசு அர்ப்பணிப்புடன் உள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலக தெங்கு தின நிகழ்வுகளுடன் இணைந்த வகையில் நாடே சுபீட்சம் ஆக்கும் விருட்சம் கற்பகத்தர் வளம் என்ற துணைப்பொருளின் கீழ் நேற்று முற்பகல் புதுக்குடியிருப்பு நகரில் நடைபெற்ற வடக்கு தெங்கு முக்கோண ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி பங்கேற்றார். அங்கவர் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்குக்கு மீண்டும் உயிரோட்டத்தை வழங்குவதன் மூலம் இந்த மக்களுக்கு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் பொறுப்பை நிறைவேற்றுவேன். தேசிய ஒற்றுமையை உருவாக்குவது எமது அரசின் நோக்கமாகும். அதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கேட்டுக் கொண்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட மோசமான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1411 அதிகரித்துள்ளது. மேலும் 3000 பேர் காயமடைந்துள்ளனர் என அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள குனார் என்ற மாகாணத்தில் குறித்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. இங்குள்ள வீடுகளில் பெரும்பாலானவை மண்ணால் கட்டப்பட்டவை என அந்த நாட்டின் பேரிடர் முகாமை பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் இரவு 11:47 மணிக்கு குவார் மாகாணத்தில் குறித்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6 புள்ளிகளாக பதிவாகியிருந்தது. நங்கர்ஹார் மாகாணத்தில் நுலாலாபாத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த கடுமையான நிலநடுக்கத்தால் வீடுகள், கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாக்கின. இரவு நேரத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் 800க்கும் மேற்பட்டவர்கள் மண்ணில் புதைந்து பலியாகினர் என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பூர் மனித எச்சங்கள் தொடர்பான வழக்கில் அகழ்வு மேற்கொள்வதற்காக மாகாண மேல் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்ட உத்தேச பட்ஜெட்டின் அனுமதியானது நேற்றைய தினம் கிடைக்கப்பெறாமையால் இந்த வழக்கானது இம்மாதம் 16ஆம் தேதி மீள அழைக்கப்பட உள்ளது.